ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நம் பங்காரு அம்மா நம்முடன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை வாழ வைக்கும் உயிரோட்டம் நிறைந்த வார்த்தைகள். அவற்றை எப்போதும் நம் மனதில் ஒலித்துக்கொண்டே இருக்கச் செய்வோம். அம்மா அருளிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி பலன் பெறுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு 9 முறை, 18 முறை, 48 முறை, 108 முறைகள் ஆடிப்பூர பாலாபிடேகத்தை செய்பவர்களுக்கு அருளையும் அமைதியையும் கொடுப்பேன். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் விலங்காமுடி எக்ஸ் ரோடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். சக்தி பராசக்தி. நான் சோதிமகம் மன்றத்துலேருந்து வரேன். நான் 15 வருஷமாக மாலை போட்டு வந்துட்டுருக்கேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் டாக்டர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோடைய விபூதி அம்மா நினச்சி அம்மாவோடைய விபூதி ஃபுல்லாக தடவி விட்டு மறுநாள் எழுந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ளே பாப்பாவுக்கு கொப்பலெல்லாம் வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே மறுநாள் காணாமல் போயிடுச்சு. அது எல்லாமே அம்மாவோடைய அருள் தான். அம்மாவை நம்ம எவ்வளோ வணங்குறோமோ அவ்வளோவும் நமக்கு நன்மை கொடுப்பாங்கோ. நம்பி எல்லாரும் வாங்கோ. அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு நடந்துச்சு. பெரிய ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப இதுவாகிடுச்சு. என்னால் நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. எலும்பே போயிட்டுருக்கோம், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு வாக்கு தான் அம்மா கிட்டே கேட்டேன். நான் உன்னுடைய மாலை அணிஞ்சு உன் சன்னதிக்கு வர்றது உண்மையானா நான் ஆப்ரேஷன் பண்ணாத நான் வெளியில் என்னை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மா கிட்டே கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு அம்மாவோடைய விபூதி எல்லாமே உடம்பு ஃபுல்லாக தடவி விட்டுன்னு தான் இருப்பேன். அது அம்மா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து என்னை வெளியே கொண்டுட்டு வந்து இப்போ உடம்பு எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதி பராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு பூவுலகம் காத்தவளுக்கு பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள். அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா. அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும், வளங்கள் பெருகும்,
பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.